அனைவருக்கும் வணக்கம். மே 1 தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த தொழிலாளர் தினத்தினுடைய வரலாறு என்ன, அதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சேர்த்து கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது 1886 வருஷம். சரிங்களா? 1886 ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹே மார்க்கெட் இன்சிடென்ட். ஹே மார்க்கெட் சம்பவம் இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் நடக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் போராட்டம். தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, 1886 மே 1 ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இந்த ஹே மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில். என்ன போராட்டம் அப்படின்னா, 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்க 12லேருந்து 16 மணி நேரம் வந்து தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அதை 8 மணி நேரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதை வச்சு அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தொழிலாளர்கள். எங்களோட வேலையை 8 மணி நேரமாக குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே 1886 இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. மே மாதம் 4 மே 1 போராட்டம் தொடங்குது. மே மாதம் 4 ஒரு குண்டு வீச்சு ஏற்படுது. தொழிலாளர்கள் அங்கே உள்ள போலீஸ் மேலே, காவல்துறை மேலே ஒரு பெரிய குண்டு வீச்சு ஏற்படுத்திடுறாங்க. ஒரு பாம்பு போட்டுடுறாங்க. இப்போ இதன் அடிப்படையில் அங்கே போலீஸ்காரங்க வந்து தொழிலாளர்களை சுடுறது, நிறைய தொழிலாளர்கள் இறந்து போகிறது, இந்த சம்பவம் எல்லாமே நடந்துருச்சு. அப்போ இதோட அடிப்படையில் 1889 இந்த செகண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த செகண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இது வந்து தொழிலாளர்கள் சார்ந்த சோசலிசம் சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மே 1 மே 1 8 ஹவர்ஸ் டே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 8 மணி நேர நாள். அதாவது தொழிலாளர்களுடைய வேலை 8 மணி நேரம் தான் அப்படின்னு உறுதி செய்யக்கூடிய வகையில் அந்த நாளை 8 ஹவர் டே அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த 8 ஹவர் டேவை தான் இன்றைக்கி நம்ம என்னவா கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா, மே டே அப்படின்னு கொண்டாடுறோம். அதாவது மே டேன்னு சொல்கிறோம், அல்லது லேபர் டே அப்படின்னு சொல்கிறோம், தொழிலாளர் தினம் அல்லது உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 160 நாடுகளில் இது கொண்டாடப்படுது. நேர்லி பார்த்தீங்கன்னா 160 நாடுகளில் இந்த உழைப்பாளர் தினம் மே மாதம் 1 கொண்டாடப்படுது. ஆனால் அமெரிக்கா மற்றும் கனடா, அமெரிக்கா மற்றும் கனடா இந்த 2 நாடுகளில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம், ரைட்டா, இந்த 2 நாடுகளில் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை, அதாவது ஃபஸ்ட்டு மண்டே, இதை தான் மே தினமாக கொண்டாடுறாங்க. இப்போ உலக நாடுகள் ஒரு 160 நாடுகள் மே மாதம் 1 இந்தியா உட்பட மே மாதம் 1 உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறாங்க. பட் அமெரிக்கா மற்றும் கனடா இந்த 2 நாடுகளும் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமையை உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன வரலாறு? இந்த மே மாதம் 1 லேபர் டேயாக கொண்டாடுறதுக்கான வரலாறு பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? 8 மணி நேரம் அவங்க வேலையை கேட்கறதுக்கான காரணம் என்ன? அப்போ அதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1776 மார்ச் மாதம் 9 ஒரு புக்கு வெளியாகுது. என்ன புக் அப்படின்னா, an enquiry into the nature, an enquiry into the nature and causes of the wealth of nation and causes of the wealth of nations. இந்த புக்கை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த புத்தகத்தோட முழு பெயர் an enquiry into the nature and causes of the wealth of nation அப்படின்றது அதோடைய முழு பெயர். புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். இந்த புத்தகத்தை எழுதிய நபரோட பேர் ஆடம் ஸ்மித்து. இவர் எந்த ஊர் அப்படின்னா, இவர் ஒரு ஸ்காட்டிஷ், அதாவது ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். இந்த ஆடம் ஸ்மித்னு சொல்லக்கூடிய இந்த நபர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். இவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்,
முதலாளித்துவத்தின் தந்தை. ரைட்டா? ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இங்கே யார் இருக்காருன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் இருக்காங்க. சரியா? அப்போ அவருடைய இந்த வெல்த் ஆஃப் நேஷன் இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் லேபரை பற்றி பேசுது. வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் எதை பேசுது அப்படின்னு சொன்னாக்கா, அது டிவிஷன் ஆஃப் லேபரை பற்றி பேசுது. அதாவது தொழிலாளர்களுடைய பிரிவை பற்றி பேசுது. விச் மீன்ஸ் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை ஒரு நபரே செய்யாமல் அதை பல நபர்களாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டை செய்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த சட்டையை பருத்தியை நூலாக மாற்றி, அந்த நூலை துணியாக மாற்றி, அந்த துணியை சட்டையாக தைச்சி அதில் பட்டன் தைக்கிறது, அதுக்கு ஒரு காலர் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை அயன் பண்ணுறது, அதை பேக் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நபரே செஞ்சால் அது ஒரு பெரிய டைம் எடுக்கும். அப்போ அதுக்கு பதிலாக இதை பல நபர்களை பிரிச்சிடணும். அப்போ சட்டை செய்கிறதுன்றது ஒரு வேலை. அப்போ சட்டை செய்கிற ஒரு வேலையை ஒரு ஆளுக்கிட்ட கொடுக்கறது அந்த வேலையை இழுத்துக்கிட்டே போகும். அப்போ அந்த சட்டை செய்கிறதுன்ற ஒரு வேலையை பல பேர்கிட்ட பிரிச்சிடணும். அப்போ பருத்தியை நூலாக மாற்றுறது ஒரு லேபர், அந்த நூலை துணியாக மாற்றுறது ஒரு லேபர், அந்த துணியை சட்டையாக தைக்கிறது ஒரு லேபர், அந்த சட்டையில் பட்டன் தைக்கிறது ஒரு லேபர், அதை அயன் பண்ணுறது ஒரு லேபர், அதை பேக் பண்ணுறது ஒரு லேபர். இப்படி ஒரு வேலையை பல நபர்கள்கிட்ட பிரித்து கொடுக்கறது தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் என்ன பண்ணுன்னு ஆடம் ஸ்மித் சொல்கிறார் அப்படின்னா, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது உற்பத்தியை பெருக்கும், ஸ்பீடாக வேலை நடக்கும், உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, வெல்த் ஆஃப் நேஷனில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எக்கானமி. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எக்கானமி, அதாவது தற்சார்பு பொருளாதாரம். நம்ம நாட்டில் என்ன வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை வச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது. ரைட்டா? நம்ம நாட்டில் என்ன வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை வச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்மளோட பொருளாதாரத்தை பெருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? வேறு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்கனாமி, போட்டி பொருளாதாரம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்கானமி, போட்டி பொருளாதாரம். இப்போ போட்டி பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் போட்டி போட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, போட்டி போட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறது. எக்ஸாம்பிள், ஜியோ இருக்காங்க, ஏர்டெல் சிம் இருக்குது. இப்போ ஜியோ 359 போட்டாங்க அப்படின்னா ஏர்டெல்லும் 359 போடுறாங்க, அல்லது ஜியோ 340 போட்டாங்கன்னா ஏர்டெல் 350 போடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, ஒரு போட்டியை உருவாக்கி அந்த போட்டி பொருளாதாரத்தில் தங்களை வளர்த்துக்கிறாங்க. அதுவும் காம்படிட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. நாலாவது ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. அப்போ அந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சுதந்திர சந்தை பொருளாதாரம். ஒரு பொருளுடைய விலையை நிர்ணயம் செய்கிறது, ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா சந்தையாக தான் இருக்கணும். ஒரு பொருளுடைய விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது, நிர்ணயம் செய்யக்கூடிய நபர் யாருன்னா சந்தையாக இருக்கணும். அப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர் அதை பண்ணக்கூடாது, அல்லது வாங்கக்கூடிய நபர் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு பொருளோட விலையை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நபராக யார் இருக்காங்கன்னா சந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அஞ்சாவது இந்த வெல்த் ஆஃப் நேஷன் புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேடு. ஃப்ரீ ட்ரேடு, சுதந்திர வர்த்தகம். இந்த சுதந்திர வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை பேசுது அப்படின்னா ட்ரேடு வித்தவுட் டேக்ஸ், ட்ரேட் வித்தவுட் டேக்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ். நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நாடுகளுக்கு இடையில் செய்யக்கூடிய வர்த்தகத்துக்கு வரி விதிக்கக்கூடாது. ஸோ ட்ரேடு வித்தவுட் டேக்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ். ரைட்டா? ஃப்ரீ ட்ரேடு, ட்ரேடு வித்தவுட் டேக்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆறாவது லைசஸ் ஃபேர். ஆறாவது இது சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா லைசஸ் ஃபேர். இந்த லைசஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தடையற்ற சந்தை அப்படின்னு சொல்லலாம், அல்லது தடையற்ற வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம். தடையற்ற வர்த்தகம் அல்லது தடையற்ற சந்தை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன தடையற்ற வர்த்தகம் அல்லது தடையற்ற சந்தை அப்படின்னா அரசாங்கத்தோடைய தலையீடு இல்லாமல் பொருளாதாரத்தை பெருக்கிறது. ஒரு பொருளோட ரேட்டை என்னவா ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு பொருளை எப்படி விற்கணும், எங்கே விற்கணும்
அதோடைய டிமாண்ட் என்ன, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. அப்போது ஒரு அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் வியாபாரம் செய்தல் அல்லது வர்த்தகம் செய்தலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தடையற்ற சந்தை அல்லது தடையற்ற வர்த்தகம்னு சொல்கிறோம். அப்போ லைசன்ஸ் ஃபேர். ரைட்டா. 7வது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன். 7வதா ஆடம் ஸ்மித் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா தனியார் மயமாக்குதல், ப்ரைவேட்டைசேஷன். அப்போ இந்த ப்ரைவேட்டைசேஷன் சொல்லும்போது ஒரு நாட்டில் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, எல்லாமே தனியாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனையாக நான் ஒன்று சொல்கிறேனே. இப்போ இந்த ஆடம் ஸ்மித் சொல்லக்கூடிய ப்ரைவேட்டைசேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு முதலாளி, நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அல்லது ஏதோ ஒரு கம்பெனி மாதிரி சின்னதாக ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் என்னுடைய தொழிலாளிகள்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் வந்து மாதம் 12,000 ரூபா சம்பளம் தரேன். 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போது ஒரு 10 பேர் நீங்கள் என்கிட்ட வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு நான் மாதம் 12,000 சம்பளம் தரேன். 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. இந்த 12,000த்தில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா வரி கட்டுறீங்க. ரைட்டா. நான் கொடுக்கக்கூடிய அந்த 12,000 ரூபாய் சம்பளத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? ஓகேவா. 10 மெம்பர்ஸ், 10 பேர் என்கிட்ட வேலை செய்கிறீங்க. ஒரு ஆளுக்கு நான் 12,000 சம்பளம் தரேன். இந்த 12,000த்தில் 500 ரூபா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிடுறீங்க. ரைட்டா. இப்போ நான் ஓனராக இருக்கேன். இப்போ நீங்கள் 10 பேர் சேர்ந்து 500 ரூபா அப்படின்னா நீங்கள் வந்து 5,000 ரூபா வரி கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்கு. உங்களோட மொத்த பணம், வரி பணம் கவர்மெண்ட்டுக்கு 5,000 ரூபா. இப்போ நான் ஓனராக இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு வரக்கூடிய அந்த லாபத்தில், வருமானத்தில் இருந்து நான் மட்டும் ஒரு 5,000 ரூபா வரி கட்டுறேன். நீங்கள் 10 பேர் சேர்ந்து 5,000 ரூபா கட்டுறீங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி 5,000 ரூபா போயிடுச்சு. ஆஸ் அ ஓனர் என்னோட வருமானத்திலேருந்து நான் ஒரு ஆள் மட்டும் 5,000 ரூபா வரி கட்டுறேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு மொத்தமாக டேக்ஸ் எவ்வளோ போகுது? 10,000 ரூபா போகுதுன்னு வைங்களேன். ரைட்டா. இப்போது இந்த ஆடம் ஸ்மித் சொல்லக்கூடிய ப்ரைவேட்டைசேஷன் படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட சம்பளத்தை 15,000 உயர்த்துறேன். உங்களுடைய சம்பளத்தை என்ன பண்ணுறேன்? 15,000 உயர்த்துறேன். உயர்த்திட்டு உங்களோட ஒர்க்கிங் ஹவரை 12 மணி நேரமாக மாற்றுறேன். ரைட்டா. 15,000 ரூபா சம்பளம் போட்டு ஒர்க்கிங் ஹவரை 12 மணி நேரமாக மாற்றுறேன். இப்படி நான் 12 மணி நேரமாக மாற்றுறப்போ 4 மணி நேரம் நீங்கள் ஆல்ரெடி செஞ்ச வேலையை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 12,000 சம்பளம். அப்போ 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 6,000 ரூபா சம்பளம். அப்போ நான் இங்கே 4 மணி நேரம் உயர்த்தியிருக்கேன் அப்படின்னா உங்களோட சம்பளத்தை நான் எவ்வளோ உயர்த்தி இருக்கணும் அப்படின்னா 18,000 உயர்த்திக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? 15,000 தான் உயர்த்துறேன். இப்போ இந்த 15,000 உயர்த்தும் போது நான் என்ன சொல்லிடுறேன்? நீங்கள் யாரும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் கவர்மெண்ட்டுக்கு, நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணீங்க? ஒரு 500 ரூபா வரி கட்டினீங்க இல்லையா? 500. இப்போ உங்கள் பேரில் இன்னொரு 500 ரூபா நானே கட்டுறேன். அப்போ இனிமே தொழிலாளர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குற கணக்குன்னா 1000 ரூபாய். நான் ஆல்ரெடி எவ்வளோ கட்டினேன்? 5,000 ரூபாய். அப்போ தொழிலாளர் 10 பேருக்கு 10,000 ரூபா. அப்போ கவர்மெண்ட்டுக்கு 15,000 ரூபா வரி போயிடும். அப்போ தொழிலாளி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வரி கட்டலை, நமக்கு ஒரு லாபம் கிடச்சிருச்சு, 15,000 நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. இப்போ முதலாளி என்ன நினைக்கிறாருன்னா, தொழிலாளரோட வரியை நம்ம கட்டிட்டோம், நம்மளுடைய 5,000 கட்டிட்டோம், நமக்கு எவ்வளோ லாபம்? 2,000 லாபம்னு முதலாளி நினைக்கிறாரு. எப்படி 2,000 லாபம்? உங்களுக்கு நான் 18,000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? 15,000 தான் சம்பளம் கொடுக்குறேன். இப்போ அதில் ஒரு அமௌண்ட்டை தான் நான் இங்கே வந்து வரி பணத்துக்கு எடுத்துக்கிட்டேன், 1000 ரூபாயை. ரைட்டா. இப்போ அந்த வரி பணத்துக்கான அமௌண்ட்டு 1000 ரூபா போச்சுன்னா மீதி 3,000 ரூபாயில் அந்த 2,000 ரூபா வந்துருச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் தொழிலாளிக்கு இங்கே இந்த முதலாளிக்கு இங்கே 2,000 ரூபாய் லாபம். ரைட்டா. அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்படுறது, வஞ்சிக்கப்படுறது யார் அப்படின்னா தொழிலாளியாக இருக்கார். அப்போ 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அதே சமயம் சம்பளமும் கம்மியாக மாறிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் நஷ்டமாகுது. ஆனால் இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகலை, கவர்மெண்ட்டுக்கு கூடுதலாக வரி கிடைக்குது. அதே சமயம் முதலாளிக்கு லாஸ் ஆகலை, முதலாளிக்கு கூடுதலாக பணம் கிடைக்குது. அப்போ இங்கே லாஸ் ஆகிறது யார்? ஏமாற்றப்படுவது யார் அப்படின்னா தொழிலாளி. சரியா. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கேபிட்டலிசம். தொழிலாளர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல், தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ சிக்கல்களையோ பற்றி யோசிக்காமல் முதலாளி தன்னுடைய வருமானத்தை மட்டும், தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை மட்டும் சிந்தித்து
தான் எப்படி வளர்றது, அதில் கவர்மெண்ட்டுக்கு எப்படி கொஞ்சம் வரி கொடுக்கறது, கவர்மெண்ட் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் நம்ம முதலாளித்துவம் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தொழிலாளர்கள் ஒரு காலகட்டத்தில் இதை புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்குது. நம்மளோட உழைப்பெல்லாம் வீணாக போகுதே, நம்மளோட பணமெல்லாம் வீணாக போகுதே, சூறையாடப்படுதே, சுரண்டப்படுதே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மன இயக்கத்தில் இருந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக, ஒரு உறுதுணையாக ஒரு புத்தகம் கிடைக்குது. அதுதான் டாஸ் கேபிட்டல். டாஸ் கேபிட்டல் தமிழில் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெர்லின் பகுதியைச் சேர்ந்த, ரஷ்யாவில் உள்ள பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்த காரல் மார்க்ஸ். அந்த காரல் மார்க்ஸ் தான் என்ன பண்ணுறாரு, டாஸ் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய மூலதனம் புத்தகத்தை எழுதுறாரு. 1867 இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பிரதி வெளியாகுது. ரைட்டா? 2 விஷயத்தை இந்த புத்தகம் பேசுது. ஒன்று கம்யூனிசம், பொது உடைமை சித்தாந்தம். ஒன்று பொது உடைமை சித்தாந்தம், இன்னொன்று சோசலிசம், அதாவது சமதர்மம். இப்போ கம்யூனிசம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஐடியாலஜி, விச் மீன்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சமமாக எல்லாம் கிடைக்கணும், பொருளாதாரத்தில் ஈக்குவாலிட்டி, பொருளாதார சமத்துவம் உருவாகணும், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி உருவாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் கம்யூனிசம். அந்த சித்தாந்தத்தை நடைமுறை செய்யக்கூடிய பிளான், அந்த வழிமுறை தான் சோசலிசம். அப்போ சோசலிசம்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் நடத்தணும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் யார் தான் பண்ணணும், கவர்மெண்ட் தான் நடத்தணும். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, கவர்மெண்ட்டு மெடிக்கல், அந்த மாதிரி எல்லா துறைகளையும் கவர்மெண்ட் மட்டுமே நடத்தணும்னு சொல்லக்கூடியதான் என்னது, சோசலிசம். இது கம்யூனிசத்துக்கு வழிவகுக்கும். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் சமநிலையை ஏற்படுத்துறது. நீங்கள் 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, நான் 50,000 சம்பளம் வாங்குறேன். அப்போ உங்களையும் என்னையும் பொருளாதாரத்தில் சமநிலைப்படுத்தக்கூடியன்றது கான்செப்ட் இருக்குல்ல, இது கம்யூனிசம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த பிளான், அந்த வழிமுறை இருக்குல்ல, அது சோசலிசம். அப்போ சோசலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு எல்லா வேலைகளும் எல்லா துறைகளையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. பட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிசத்துக்கும் நம்ம நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிசம் பொருளாதார பிரச்சனைகளை மட்டுமே பேசும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசம் பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி, பொருளாதார பிரச்சனையும் பேசுகிறாங்க, ஆனால் பொருளாதார பிரச்சனையை தாண்டி சாதி பிரச்சனையை பேசுவாங்க, பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்க பிரச்சனையை பேசுவாங்க, மத பிரச்சனையை பேசுவாங்க, அரசியல் பிரச்சனையை பேசுவாங்க, சமூக சமமற்ற நிலை அது என்ன வடிவத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பேசுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக கம்யூனிச அமைப்பு இருக்குது. அப்போ இதுதான் இந்தியாவில் உள்ள கம்யூனிசத்துக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிசத்துக்குமான வேறுபாடு. உலகம் முழுக்க உள்ள கம்யூனிசம் பொருளாதாரத்தை மட்டும் பேசும். இந்தியாவில் உள்ள கம்யூனிசம் எல்லா விதமான பிரச்சனைகள், சமமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாத்தையும் கம்யூனிசம் பேசும். ரைட்டா? அப்போது இந்த கம்யூனிசம் பற்றி சொல்லும்போது, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி, மதுரை தொகுதியோடைய எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். என்ன அப்படின்னா, பசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் மீதான அக்கறை இருக்கும் வரை கம்யூனிசம் மட்டுமே இருக்கும். அதுதான் கம்யூனிசம் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு அழகாக சொல்லியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. அப்போ கம்யூனிசத்துக்கும் சோசியலிசத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த கம்யூனிசம் சார்ந்த சோசியலிசம் சார்ந்த புத்தகம் டாஸ் கேபிட்டல் இருந்தது 1867. இந்த புத்தகம் தான் தொழிலாளர்களை கிளர்ந்து எழச் செய்து, உங்களோட உழைப்பு சுரண்டப்படுது, உங்களுடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படுது, நீங்கள் வறுமைக்கு தள்ளப்படுறீங்க, அப்போ இதிலிருந்து எப்படியெல்லாம் வெளியில் வரலாம் அதுக்கான வழிமுறைகளை சொன்னது. அப்போ தொழிலாளர்களை உந்து சக்தியாக மாறினது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த டாஸ் கேபிட்டல், காரல் மார்க்ஸோடைய இந்த புத்தகம் தான். அப்போ இந்த டாஸ் கேபிட்டல் 67 வெளியாகுது. இதோட தொடக்கம் பாருங்கள், 86 போராட்டம் வந்துருச்சு சிக்காகோவில். அப்போ இந்த டாஸ் கேபிட்டலுடைய தாக்கம் உலகம் முழுக்க ஏற்பட்டுச்சு.
அப்போ உலகம் முழுக்க ஏற்பட்டப்போ தொழிலாளர்கள் தங்களுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு தான் உணர்றாங்க. எனக்கான வழியை பேசக்கூடிய புத்தகமாக இந்த தாஸ் கேபிட்டல் இருக்குது. என்னுடைய வழியை பிரதிபலிக்கக்கூடிய நபராக இந்த காரல் மார்க்ஸ் இருக்கார். அப்போ நான் இவங்களை என்னுடைய ஆயுதமாக வச்சு தான் நான் இதை வச்சு போராட போகிறேன் அப்படின்னு அவங்க அந்த போராட்ட காலத்துக்குள்ளே வராங்க. அப்படி அந்த போராட்ட காலத்துக்குள்ளே அவங்க வரும்போது பல நபர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. மே மாதம் 4ஆம் தேதி 1886. ஸோ இதன் அடிப்படையில் தான் மே மாதம் 1ஆம் தேதி போராட்டம் தொடங்குச்சு. அந்த மே 1ஆம் தேதியை இன்றைக்கி நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம்? தொழிலாளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சம்பவம். அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மே தினத்தை என்ன சொல்லி கொண்டாடுறாங்க, என்னென்ன பேரில் அப்படின்னா நமக்கு தெரியும். மே டேன்னு கொண்டாடுவோம், லேபர் டேன்னு கொண்டாடுவோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அது போக வேற என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா அண்டராஷ்ட்ரியா. அண்டராஷ்ட்ரியா ஸ்ரமிக் டே, அண்டராஷ்ட்ரியா ஸ்ரமிக் டே ஆர் மே டே அப்படின்னு கொண்டாடுறோம். மே தினம் அல்லது அண்டராஷ்ட்ரியா ஸ்ரமிக் தினம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. தொழிலாளர் தினத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. அதை நம்ம கொண்டாடுறோம். இது இந்தியாவில் முதல்ல கொண்டாடப்பட்டது எங்கே அப்படின்னா 1923 மே மாதம் 1ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகன் பீச்சில், சென்னையில் உள்ள ட்ரிப்ளிகன் பீச்சில் ரைட்டா சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரால் கொண்டாடப்படுது. சிங்காரவேலர். அப்போ மே மாதம் 1ஆம் தேதியை தொழிலாளர் தினம்னு இந்தியாவில் முதல்ல கொண்டாடியவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ட்ரிப்ளிகனியில் கொண்டாடுறாரு. இவர் தான் இதே தேதி அன்னைக்கு இந்த போராட்டத்தில் முதல் முறையாக சிவப்பு கொடி ஏற்றி போராடுவார். செங்கொடி. இந்தியாவில் முதல்ல சிவப்பு கொடி ஏற்றி போராடியது யார் அப்படின்னா சிங்காரவேலர். சிவப்பு கொடின்றது எதை குறிக்குது அப்படின்னா உழைப்பாளர்களையும் உழைப்பாளர்களினுடைய உழைப்பையும் குறிக்கக்கூடியதாக தான் இந்த செங்கொடி இருக்குது. அப்போ இந்த சிவப்பு கொடி போராட்டம் நடத்திய நபர் மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடிய நபர் யாருன்னா சிங்காரவேலர். ரைட்டா? இப்போ இந்த மே மாதம் 1ஆம் தேதின்றது மே மாதம் 1 1960 மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் உருவாச்சு. அது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே மாதம் 1ஆம் தேதி 1960 தான் மகாராஷ்டிரா ஒரு மாநிலமாகவும் குஜராத் ஒரு மாநிலமாகவும் தனியாக பிரிக்கப்படுது. ரைட்டா? அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சட்டம் இருக்குது. தி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். தி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேஷனல் ஃபெஸ்டிவல் அண்டு ஸ்பெஷல் ஹாலிடேஸ் ஆக்ட். இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அண்ட் ஸ்பெஷல் ஹாலிடேஸ் ஆக்ட் 1958 1958 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம். ரைட்டா? தேசிய பண்டிகை மற்றும் சிறப்பு விடுமுறை சட்டம். இந்த சட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு அரசு விடுமுறைகள் வழங்கப்படுது, சம்பளம் கொடுக்கப்படுது, போனஸ் கொடுக்கப்படுது. ரைட்டா? இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் தொழிலாளர் தினத்தினுடைய வரலாறு. இன்றைக்கி நாம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய வரலாறும் அதுதான். அப்போது ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நாம் என்ன பண்ணணும்? போற்றி கொண்டாடணும். அப்போது இதோடு சேர்த்து நாம் எக்ஸ்ட்ராவாக என்ன கற்றுக்குறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் லேபருக்கும் டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க டிவிஷன் ஆஃப் லேபர் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு உலகம் முழுக்க ஒரு முடி வெட்டக்கூடிய நபர் இருப்பார், முடி திருத்தம் செய்யக்கூடிய நபர் இருப்பார். உலகம் முழுக்க துணி துவைக்கக்கூடிய அந்த லாண்ட்ரி சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய நபர் இருப்பார். உலகம் முழுக்க ஒரு செருப்பு தைக்கக்கூடிய நபர் இருப்பார். உலகம் முழுக்க ஒரு மேளம் அடிக்கக்கூடிய நபர் இருப்பார். அப்போது அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க. அதனால் அவங்கள நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். லேபர் ஒரு தொழிலை வச்சு லேபர்னு பிரிக்கிறோம். இப்போ உலகம் முழுக்க முடி வெட்டுறவங்களோட பேர் பார்பர். உலகம் முழுக்க மேளம் அடிக்கக்கூடிய நபரோட பேர் மியூசிஷியன் ஆர் ட்ரம்மர், இல்லையா? உலகம் முழுக்க செருப்பு தைக்கக்கூடிய நபரோட பேர் ஷூ மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடியது அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முடி வெட்டக்கூடிய நபரை நம்ம ஒரு சாதி பேராக மாற்றி வச்சுருக்கோம்.
நாவிதர், பரியரி அப்படின்ற பேரில் அழைக்கிறோம். இந்தியாவில் செருப்பு தைக்கக்கூடிய நபர் அப்படின்றது சாதி பேராக மாறி இருக்கு. இந்தியாவில் மேளம் அடிக்கக்கூடியதுன்றது சாதி பேராக மாறி இருக்கு. அதை தாண்டி நீங்கள் தான் இந்த ஒர்க்கை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். இது டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். டிவிஷன் ஆஃப் லேபர் கண்டிப்பாக இருக்கும் உலகம் முழுக்க. அது செய்கிற தொழிலின் அடிப்படையில் மாற்றிக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கிறது டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். இந்த டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் சமூகத்துக்கு மிக ஆபத்தானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போது இந்த தொழிலாளர் தினத்தன்னைக்கு உழைக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம போற்றி வணங்குகிறோம். அப்போ தொழிலாளர்னு சொல்லும்போது எல்லா வகையான மாந்தர்களையும் எல்லா வகையான தொழிலாளர்களையும் மதிக்கக்கூடியது நம்மளுடைய கடமையாக இருக்குது, போற்றக்கூடியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்களும் கஷ்டப்பட்டு நல்லா படிங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரிசையில் எக்ஸாம் வந்துட்டுருக்கு. அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப கிளியராக படிங்க, ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சப்ஜெக்ட் வைஸ், ஏதாவது ஒரு கான்செப்ட் எங்களுக்கு புரியல, அந்த கான்செப்டை நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான டவுட்ஸையும் தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன வீடியோஸாக கிளாரிஃபை பண்ணி போட்டு தரேன், ரைட்டா? தேங்க்யூ.